மேற்கு நாகரிகம் வீழ்ந்து கொண்டு இருக்குன்னு சொல்லலாங்க. வீழ்ச்சியில போயிட்டு இருக்குது. பலருக்கும் இது ஷாக்கிங்கா இருக்கலாம் இல்லைங்களா? உண்மைதாங்க. மேலும் இன்னைக்கு பார்க்கலாம், பலர் முஸ்லிம்களே கூட சரி, உடல் அளவுல முஸ்லிம்களா இருக்கிறாங்க. மனதளவுல, சிந்தனை அளவுல மேற்கத்தியர்களாக, மேற்கு நாகரிகத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இது எல்லாருமே இப்படி நினைக்கிறாங்க. அதுதான் சிறந்தது என்று. ஆனா உண்மை என்னன்னா, ஹண்டிங்டன் போன்ற பெரிய அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மற்ற நாடுகள்லாம் வளர்ச்சி அடையுது. முன்பு மேற்கு நாடுகள் USA, யூரோப் உலக டாமினேட் செஞ்சுச்சு. இப்போ சைனா, இந்தியா, முஸ்லிம் நாடுகள் இவையெல்லாம் வளர்ந்து வருது. ஆனால் மேற்குடைய டாமினன்ஸ் குறைஞ்சு கொண்டே வருது. என்னதான் மாடர்ன் ஆனாலும் வெஸ்டர்ன் ஆகவில்லை. உலகம் மாடர்ன் ஆகிட்டு வருது. ஆனா எல்லாரும் வெஸ்டர்ன் கல்ச்சர ஏற்கறத குறைஞ்சுகிட்டு வராங்க. அதாவது மாடர்னைசேஷன் வெஸ்டர்னைசேஷன் கிடையாது. அத புரிஞ்சுக்கணும். மதம் மீண்டும் எழுச்சி பெறுது. பல நாடுகள்ல மக்கள் தங்கள் மதத்துக்கு திரும்புறாங்க. குறிப்பா இஸ்லாமிய உலகம். இது வெஸ்டர்ன் செக்குலர் கல்ச்சருக்கு நேரடி எதிரானது. மேற்கு நாடுகள் என்ன ப்ரமோட் பண்ணுதுன்னா, டெமோக்ரசி, ஹியூமன் ரைட்ஸு. மற்ற நாடுகள் இதை பார்த்து என்ன நினைக்குதுன்னா, இவங்க நம்மள டாமினேட் பண்றாங்க, கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்றாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால எதிர்ப்பும் அதிகரிக்குது. மேலும் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸும் நெறையா இருக்கு. ஹண்டிங்டன் என்ன சொல்றாருன்னா, குடும்ப அமைப்பு பலவீனப்படுது, மாரல் வேல்யூஸ் குறைஞ்சிருச்சு, யூனிட்டி குறைஞ்சிருச்சு. இது உள்ளே இருந்து பலவீனப்படுத்துகுது. இளைஞர்கள் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்கள் உலகத்தில அதிக இளைஞர்கள் இருக்கிறாங்க. இது கல்ச்சுரலுடைய ஆதிக்கத்த குறைக்குது. மேற்கு நாகரிகம் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்குது. இஸ்லாம் வெர்சஸ் மேற்கு நாகரிகம். அவ்வளோதான் சிம்பிளா சொல்லணும்னா. மற்ற சிவிலைசேஷன் எல்லாமே ரைஸ் ஆகும்போது, பவர் பேலன்ஸ் சேஞ்ச் ஆவுது மேற்குல. மேற்கு நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டே இருக்கு இல்லைங்களா? அல்லாஹ் ஒரு விதிய வச்சிருக்கிறான். அவனுடைய அவனுடைய வழிமுறை என்னன்னா, எந்த சமுதாயமும் நிலையானது கிடையாது. அல்லாஹ் நாட்களை சுழல விடுகிறான். மாறி, மாறி வர செய்கிறான். ஆல இம்ரான்ல நம்ம பார்க்கலாம் இல்லையா? 140வது வசனத்துல. ஒரு காலத்துல ஒருத்தவங்க சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க. பிறகு மத்தவங்க உயருவாங்க. இது சைக்கிள் ஆஃப் பவர் தான். அழிவுடைய முக்கிய காரணம் துல்மு செய்வது, பாவம் செய்வது, அநீதி செய்வது, மாசியா. ஒரு நகரத்தை அழிக்க அல்லாஹ் விரும்பினா, அதனுடைய செல்வந்தர்கள் என்ன செய்யும்? அநியாயம் செய்ய விட்டு விடுவான். ஸோ பாவங்கள், அநீதி எல்லாமே சொசைட்டிய பலவீனப்படுத்தும். அவர்கள் அல்லாஹ்வை மறந்தார்கள். ரிசல்ட் என்ன? அதனால அல்லாஹ் அவர்களை தங்களையே மறக்க செய்து விட்டான். சூரத்துல் ஹஷ்ருடைய 19வது ஆயத். அல்லாஹ்வை விட்டு யார் சொல்றாங்களோ, வெகு தூரம் செல்றாங்களோ, அவங்க திசையை இழந்து விடுவார்கள். அந்த சொசைட்டி திசையை இழந்துரும். அதனுடைய அடக்குமுறை நீடிக்காது. ஏன்னா அல்லாஹ் அநியாயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான். சூரத்துல் ஆல இம்ரானுடைய 57வது ஆயத். ஒரு சமுதாயத்துல திறந்த பாவங்கள் அதிகரிக்கும்போது, தானாக தண்டனை வரும். ஹதீஸ்கள நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? உண்மையான சக்தி என்பது தக்வாவுல இருக்குது. யார் ஈமான் கொண்டு தக்வாவோடு வாழ்றாங்களோ, அவங்க தான் உயர்ந்தவர்கள். சூரத்துல் ஆல இம்ரான்ல அல்லாஹ் சொல்றான் 139வது ஆயத்துல. யார் அல்லாஹ்வுடைய விதிகளை பின்பற்றுறாங்களோ, அவங்க உயர்வாங்க. யார் அதை விட்டு விடுகிறார்களோ, அவர்கள் குறைவாவார்கள், தாழ்வாக ஆவார்கள். நாகரிகம் வீழ்ச்சி அடைந்ததனுடைய காரணம் மற்றும் அல்லாஹ்வை விட்டு விலகுவதுதான் முக்கிய காரணம். தௌஹீதுடைய அறிவியல். இது எல்லா சமுதாயங்களுக்கும் பொதுவான ஒரு விதி. Civilizations rise and fall not by geography, but by obedience or disobedience of Allah.